நம்முடைய ஜனநாயகத்தில் தலைவர்களும் மனிதர்கள் தானே. மனிதர்களாய் இருக்கிற நம்முடைய தலைவர்கள் ஏன் அனைத்து மக்களின் நல்வாழ்வுக்காக ஒற்றுமையாய் சேர்ந்து சிறப்பான சேவையை வழங்க கூடாது? ஏன் வழங்க முடியாது? எது நம்முடைய தலைவர்களை ஒற்றுமைப்பட விடாமல் தடுத்து இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். நம்முடைய தலைவர்கள் மனிதர்கள் தாங்க. என்னதான் எலியும் பூனையுமாய் திமுகவும் பாஜக இருந்தாலும் பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கிற ராஜா அவர்கள் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சென்று நலம் விசாரித்தார்கள். அதே சமயம் இன்னொரு புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் நல்ல தலைவர் தான், ஆனால் அவருடைய ஆட்சி சரியில்லை என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களுக்கு ஒற்றுமையாய் சேவை செய்ய முடியும். அவர்கள் தங்களுக்குள் நல்லிணக்கத்தோடு செயல்பட்டு மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை பகுத்து ஆராய்ந்து பகுத்தறிவு உடைய ஒரு சிந்தனையை உடைய அரசியல் கட்சி தலைவர்களாய் அனைவரும் செயல்பட முடியும். அவர்கள் செயல்படாவிட்டால், அவர்கள் பிரிவினையை ஊக்குவிக்கும் பொழுது மக்களாகிய நாம் தான் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு பிரதிநிதியாய் இருக்க வேண்டும். பிரிவினை அழிவைதான் உண்டாக்கும். சிந்தித்து செயல்படுவோம். அரசியலிலும் நல்லிணக்கம் வேண்டும். மக்கள் சேவைக்கென்று அது கட்டாயம் தேவை. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், உங்கள் ஆட்சியில் இது தப்பாக இருக்குங்க, இதெல்லாம் பண்ணால் சிறப்பான சேவை மக்களுக்கு சென்றடையும் அப்படின்னு எடுத்துரைக்கதை கேட்க திராணி இல்லாத மனிதர்களாய் நாம் இருக்கிறோமா? அல்லது நம்முடைய தலைவர்கள் இருக்கிறார்களா? படிப்பறிவு இருக்குது, கல்வியறிவும் இருக்குது, பகுத்தறிவும் இருக்குது. மக்களுக்கு எது சேவை செய்ய கூடியது என்பதை அறிகின்ற அந்த ஒரு அறிவும் நமக்கு தேவை. சத்தியத்தை அறிந்து மக்கள் அனைவரும் விடுதலையோடு வாழ வழி செய்வோம்.